أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் தொடராக இடம்பெற்று வருகின்ற ஈமானை மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்கின்ற கருப்பொருளின் கீழால் இடம்பெற்று வருகின்ற இந்த பாடநெறியினுடைய 10வது அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய அமர்வு இன்ஷா அல்லாஹ் சுய விசாரணை என்கின்ற தலைப்பின் கீழால் இடம்பெற இருக்கிறது. அல் குர்ஆனும் சுன்னாவும் அடிக்கடி நாளைக்காக வேண்டி நாம் எதனை சேமித்து வைத்திருக்கிறோம் என்பது குறித்து ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பரிசீலனை செய்து பார்க்கட்டும் என்று அடிக்கடி ஞாபகமூட்டுவதனை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த வகையில் எங்களுடைய ஒரு அன்றாட பணிகளில் ஒன்றாக இருக்க வேண்டிய அந்த பண்பு குறித்து ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி மதிப்புக்குரிய உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே உஸ்தாத் அவர்களுக்கு தொடர்ந்தும் வகுப்பை நடாத்தி செல்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். ஃபதல் உஸ்தாஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாங்கள் முஹாசபத்து நஃப்ஸ், சுய விசாரணை என்று சொல்கின்ற இந்த கருத்து குறித்து சில விஷயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இருக்கின்றோம். பொதுவாக நாங்கள் விசாரணை என்று சொல்கிற நேரத்தில் அது மறுமையில் நடக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் எங்களுக்கு அது தெரியும். அதுதான் அடிப்படையும் கூட. அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களை படைத்து எங்களுக்கான கடமைகளை தந்து அதை இந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்று சொல்வதை வைத்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்கின்றன, அது சரியாக நடந்திருக்கின்றனவா இல்லையா என்பது சம்பந்தமாக மறுமை நாளில் ஒரு விசாரணை நடைபெறுகின்றது. அப்போ அந்த மறுமை நாள் என்று சொல்வதே ஒரு விசாரணைக்குரிய நாள் என்று சொல்றது தான் குர்ஆனுடைய பொதுவான விளக்கமாக இருக்கிறது. இப்போ யவுமுல் ஹிசாப், விசாரணைக்குரிய நாள் என்று அந்த நாளை, மறுமை நாளை குர்ஆன் அடையாளப்படுத்துறத நாங்கள் காணலும். அந்த நாளில் வலது கையில் பட்டோலை வழங்கப்படுகின்றவர்கள் கூட ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர்கள் ஒரு சிறிய அளவிலான விசாரணைக்குட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்றது. இடது கையில் பட்டோலை வழங்கப்படுகின்றவர்கள் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்கிற விஷயங்கள் குர்ஆனில் மிக தெளிவாக வந்திருக்கின்ற உண்மைகள். அப்படி விசாரணை நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த விசாரணைக்குரிய முடிவு என்ன என்பதும் தெளிவாக அந்த நாளில் அறிவிக்கப்படும். அப்போ அதில் சிலருக்குரிய தண்டனை நரகம் என்று சொல்லி அவர்கள் நரகத்தில் இழுத்து செல்லப்பட்டு போடப்படுவார்கள். சிலருக்குரிய அந்த வெகுமதியாக சுவர்க்கம் வழங்கப்படும், அவர்கள் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். சிலர் அஸ்ஹாபுல் ஆராஃப் கூட இருப்பார்கள், சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்றவர்களும் சில சமயங்கள் இருப்பார்கள். இதெல்லாமே அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்மானிக்கப்படுகின்ற இடங்கள், தீர்மானிக்கப்படுகின்ற வெகுமதிகள். அது ஒன்று தண்டனையாக அமையும், ஒன்று அவர்களுக்கான சவாபாக அல்லது அவர்களுக்குரிய வெகுமதியாக அது சுவர்க்கமாக அமையும். அப்ப இந்த செயற்பாடு இதுதான் மறுமையில் நடக்கின்ற விசாரணைக்குரிய வடிவம். இப்படி ஒரு வடிவத்தில் தான் அங்கே விசாரணை நடக்கிறது. இப்போ நாங்கள் சுய விசாரணை என்று சொல்லி எதை சொல்லுவோம்? எதை நாங்கள் சுய விசாரணை என்று சொல்லி சுய விசாரணை என்பதனூடாக நாங்கள் என்ன கருத்தை விளங்கிக் கொள்கின்றோம்? உண்மையிலே அதை இமாம்கள் அதை எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்றதை பார்க்குற நேரத்தில் மறுமையில் நடக்கின்ற அந்த விசாரணையினுடைய அதே வடிவத்தை
நாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களுக்கு தாங்களே இந்த உலகத்துல செய்து கொள்கின்ற ஒரு விசாரணையைத்தான் நாங்க சுய விசாரணை, முஹாசபத்துன் நஃப்ஸ் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப அங்க நடக்கின்ற அதே வடிவம் தான். ஆனால் அது அதை வந்து நாங்களே எங்களுக்கு செய்து கொள்கின்றோம். அங்க அஹ், செயல்கள் குறித்து விசாரிக்கப்படுறது போல, நாங்க செஞ்ச பாவங்கள் குறித்து, நன்மைகள் குறித்து விசாரிக்கப்படுறது போல, அதற்கு நல்ல விஷயங்களுக்கு வெகுமதி வழங்கப்படுவது போல, அங்க விடப்பட்ட தவறுகளுக்கு தண்டனை வழங்கப்படுவது போல, இங்கேயும் அதே வெகுமதியும் அதே தண்டனையும் வழங்கப்படுகின்ற அந்த வடிவமும் உள்ளடங்கலாகத்தான் சுய விசாரணை என்று சொல்கின்ற அந்த கருத்தை இமாம்கள் பேசியிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அந்த பின்புலத்துல தான் இப்ப குர்ஆன் இந்த கருத்தை இப்படி சொல்கிறது. அதாவது சூரத்து ஹஷர்ல வருகிறது, வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைய நாளுக்காக எதனை அது வழங்கி இருக்கின்றது, எதனை கொடுத்திருக்கின்றது என்பதை பார்க்கட்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீர்ல இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல அவர் சொல்வார், இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற கருத்து ஹாசிபு அன்ஃபுசக்கும் கபுல அன் துஹாசபு. அதாவது நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப இங்க லிகத் என்று சொன்னது நாளைய நாள் என்று சொன்னது மறுமையைத்தான் குறிக்கும் என்பதாக இமாம் இப்னு கத்தீர் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்றார். அப்ப இது தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. இமாம் இப்னு கத்தீர் ரஹ்மகுல்லா அவர்களுடைய தப்சீர் விளக்கத்தோட சேர்த்து நாங்க பார்க்கிற நேரத்துல மறுமை நாள் என்று சொல்ற ஒரு விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணைக்கு நீங்க அதை ஃபேஸ் பண்றதற்கு முந்தி அதே வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க செய்து பாருங்கள் என்று சொல்வது தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களிடத்துல எதிர்பார்க்கின்ற விஷயம் என்று சொல்றத நாங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த பின்புலத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பிரபல்யமான கூற்று இருக்கிறது, இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற கூற்று. அவர் சொல்லுவார், ஹாசிபு அன்ஃபுசக்கும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். வசினு அன்ஃபுசக்கும் கப்ல அன் துஸனு. நீங்க நிறுக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய செயல்கள் நிறுத்து பார்க்கப்படுவதற்கு முந்தி நீங்க அதை செஞ்சு பாருங்க என்று சொல்லி, எவ்வளவு வெயிட் இருக்கிறன்னு சொல்றத நீங்க செஞ்சு பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி. فإنه أهون عليكم في الحساب غدا أن تحاسبوا أنفسكم اليوم. இன்றைக்கு நீங்க உங்களை சுய விசாரணை செஞ்சு கொள்றது என்று சொல்றது நாளைய நாள்ல உங்களோட விசாரணைய உங்களுக்கு இலகுபடுத்தும், அது உங்களுக்கு சிம்பிளாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப இங்கே நாளைய நாள் என்று சொன்னது மறுமை நாள குறிக்கும். அப்ப மறுமை நாள்ல எங்களோட விசாரணை எங்களுக்கு இலகுவாக மாறுகிறது என்று சொன்னா அதுக்கான வழி என்ன? அப்ப நாங்க ஒரு முட்கூட்டியே அதற்கான ஒரு 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 ட்ரைனிங் ஒன்று எடுத்துக்கொள்றோம். நாங்க அதை செஞ்சு பார்த்து கொள்றோம், இப்படி எல்லாம் இது நடக்கும் என்று சொல்லி நாங்களே எங்களை விசாரணைக்கு உட்படுத்தி கொள்றோம். அப்படி உட்படுத்தி கொள்ற நேரத்தில் மறுமையினுடைய அந்த விசாரணை எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்றார். தொடர்ந்து சொல்றார், ஒத்தஸையனு லில் ஆரதில் அக்பர். அதாவது எங்கட செயல்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்படுகின்ற ஒரு 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 கிராண்டான ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று இருக்கிறது. அதற்கு நீங்க ரெடி ஆகுங்க, உங்களை அதற்கு நீங்க அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். யௌம இதின் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் ஹாஃபியா. அந்த கிராண்டான அந்த பெரிய எக்ஸிபிஷன் நடக்கின்ற அந்த நாள் இருக்கிறது, அந்த நாள்ல உங்களோட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்க இயலாமல் இருக்கு, எல்லாமே காட்சிப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லுவார். அப்ப அந்த நாளுக்காக வேண்டி நீங்க உங்களோட செயல்களை அலங்கரிச்சு கொள்ளுங்க, உங்களை நீங்க சுய விசாரணை செய்து கொள்ளுங்க என்று சொல்லி அப்படி ஒரு உங்களை முட்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணுங்க என்று சொல்ற ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்.
அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னது போல மறுமை நாள் அங்க விசாரணை என்று சொல்றது எப்படி நடக்குமோ அதே மாதிரியான ஒரு 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 வேலையை இங்க நாங்களே எங்களுக்கு செய்து பார்த்து கொள்ளுதல் என்று சொல்வதைத்தான் நாங்க சுய விசாரணை என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் நாங்க ஆழமாக விளங்கிக் கொள்றதற்கு இந்த இந்த விஷயம் சம்பந்தமாக மிக ஆழ்ந்து பேசிய ரெண்டு முக்கியமான இமாம்கள், ஒன்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள், ரெண்டாவது இமாம் இப்னுல் கையும் ரஹ்மஹுல்லா அவர்கள். இந்த ரெண்டு பேரும் இதை எப்படி பேசியிருக்கிறார்கள் என்று சொல்றத கொஞ்சம் நாங்க பார்ப்போம். இந்த கருத்துட அந்த ஆழ அகலங்கள் நாங்கள் உண்மையிலே மிகச்சரியாக அவர்களுடைய அந்த விளக்கங்கள்ல இருந்து புரிஞ்சு கொள்றதுக்கு கேள்வி. முதலாவது இமாம் கசாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் இது சம்பந்தமாக பேசுற நேரத்துல அவர் சொல்லுவாரு, எங்களோட சுய விசாரணை என்று சொல்றது உண்மையில எப்படி நடக்கும். அவர் சொல்ற முதலாவது, நாங்க எங்களை பத்திய சுய விசாரணையை செய்யற நேரத்துல நாங்க எங்களுக்கு கடமையான விஷயங்கள், ஃபர்லுகள், கடமையான விஷயங்களை நாங்க செய்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்க எங்கள்கிட்ட கேட்கணும். அதுல குறைபாடுகள் நாங்க விட்டு இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தா அதுல கதா செய்யப்பட முடியுமானதை நாங்க கதா செய்யணும். அதே மாதிரி அதுல தவறுகள் விட்டு இருந்தா சீர்திருத்த வேண்டிய விஷயங்களை நாங்க சீர்திருத்தணும். இது முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது அவர் சொல்லுவார் என்றால் அல்மன்ஹியாத், தடுக்கப்பட்ட விஷயங்கள், ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள், அவற்றை நாங்க செய்திருக்கின்றோமா என்று சொல்கின்ற ஒரு பார்வை நாங்க பார்க்கணும். அப்படி பார்த்து அதுல நாங்க தவறுகள் விட்டு இருந்தா அதுக்கு நாங்க தௌபா செய்யணும். திரும்ப நிறைய நல்ல அமல்கள்ல நாங்க ஈடுபடணும். என்னடா இன்னல் ஹசனாத் யுத்ஹிப்ன செய்யாத், நற்செயல்கள் தீய செயல்களை இல்லாம செஞ்சிடும், அதை போக்கி விடும் என்று சொல்லி ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னார். அப்ப அந்த வகையில நாங்க ஒரு எங்களோட முஹாசபாவின் போது, எங்களோட சுய விசாரணையின் போது பாவங்கள் செஞ்சிருக்குமாக இருந்தா தௌபா செய்தல் மட்டுமல்ல, நிறைய நல்லமல்கள் செய்யணும் அந்த பாவங்களை இல்லாம செஞ்சு கொள்றதற்கு என்று சொல்லி. அப்ப நாங்க அதை அந்த ரெக்டிஃபை பண்றதற்கான ஒரு ஒரு மெத்தடும் அதோட சேர்ந்து வரணும் என்று சொல்றதைத்தான் இந்த இந்த ரெண்டு விஷயத்திலேயுமே இமாம் கசாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அடுத்து மூன்றாவது சொன்னார் என்னடா, இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை எங்கட கவன ஈனங்கள், கஃப்லா என்று சொல்றது. நாங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கிறது, முற்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை முற்படுத்தாமல் இருக்கிறது. இப்படி இந்த இந்த கவன ஈனம், பொடுபோக்கு என்று நாங்க சொல்றோம். இப்படியான விஷயத்துல இது சம்பந்தமாகவும் நாங்க என்ன தவறு விட்டு இருக்கிறோம், இது உண்மையிலே எங்கட பிரச்சனை ஒன்றாக இருக்கிறதா என்றதை நாங்க பார்க்கணும். அப்படி பார்த்து அதுல குறைபாடு விட்டு இருந்தா அதை நாங்க சீர் செய்யணும். அங்க நாங்க அதை சீர் செய்வதற்குரிய மிக முக்கியமான வழி என்ன? திக்ர். அல்லாஹ்வை தொடர்ந்தும், இறை நினைவை நாங்க தொடர்ந்தும் எங்கட மனசுக்கு வலியுறுத்துதல் என்று சொல்றது. அல்லாஹ்வை நோக்கி நாங்க திரும்ப மீண்டு வருதல் என்று சொல்றது. எங்கட பாதையில நாங்க கஃப்லா, கவனீனமாக இருக்கிறோம் என்று சொன்னா வழியில போக வேண்டிய வழி விட்டு வேறொரு பாதையில நாங்க பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அதிலிருந்து திரும்பி சரியான பாதையில பயணிக்கிறதற்குரிய அந்த முயற்சியை நாங்க எடுக்கணும். அந்த அந்த எஃபர்ட்டை நாங்க போடணும். அப்ப அது மூன்றாவது விஷயம் என்று சொல்லி இதுல அவர் சொல்லுவார். நாலாவது விஷயம் அவர் சொல்றேன்டா, நாங்க பார்க்கணும் எங்களோட வார்த்தைகள், நாங்க பேசிய விஷயங்கள், அதே மாதிரி நாங்க செவிமடுத்த விஷயங்கள், நாங்க பார்த்த விஷயங்கள், அது மாதிரி நாங்க எங்களோட நடந்த கால்கள் நடந்த விஷயங்கள், அது போல கைகள் செய்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நாங்க பார்க்கணும். பார்த்து அதுல அவர் சொல்லுவார் என்னண்டா, அதுல நீங்க இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் செஞ்சீங்க, யாருக்காக செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, இந்த மூன்று கேள்வியும் இந்த ஒவ்வொன்றிலையும் கட்டாயம் கேட்கணும் என்று சொல்லுவார். அது அந்த இந்த இந்த பேசியவை, கேட்டவை, பார்த்தவை என்றதுல மட்டுமல்ல, அவர் சொல்ற மற்ற எல்லாத்தோடும் சம்பந்தப்படுற விஷயம் தான். இது ஒவ்வொன்றும் நான் ஏன் செய்தேன், யாருக்காக என்று சொல்றது, அதை நான் அல்லாவுக்காக செஞ்சனா அல்லது வேற ஏதாவது நோக்கங்களுக்காக செஞ்சேனா, அடுத்து எப்படி செஞ்சேன் என்று சொல்ற இந்த கேள்விகளை நாங்க கட்டாயம் அதுல கேட்கணும்.
அவர் சொல்லுவார், ரெண்டு முக்கியமான பதிவுகள் எங்களை பொறுத்தவரையில தேவை. ஒன்று, அவர் சொல்லுவார் என்னடா, இந்த யாருக்காக நான் செய்தேன் என்று சொல்றது சம்பந்தமான கிளியரான ஆன்சர் எங்களுக்கு வேணும், அந்த கிளியரான பதிவு எங்களுக்கு வேணும். ரெண்டாவது, எப்படி செய்தேன் என்று சொல்றது சம்பந்தமாகவும் கிளியரான பதிவு எங்களுக்கு வேணும். அவர் சொல்ற ஏனென்றா, ஒரு செயல் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், அதாவது அதை நாங்க அல்லாஹ்வுக்காக செய்றோமா அல்லது வேற நோக்கங்களுக்காக செய்றோமா என்று சொல்றது. ரெண்டாவது, அது ஷரியாவுக்கு உட்பட்டதாக இருத்தல் என்று சொல்றது. அதுதான் நாங்க எப்படி செய்றோம் என்று சொல்றது. செய்வது ஷரியா அனுமதித்த வரம்புகளுக்குள்ளால் நாங்க செய்றோமா அல்லது ஷரியா அனுமதிக்காத வரம்புகளை மீறி நாங்க செய்றோமா என்று சொல்றோம். அதுதான் எப்படி செய்தல் என்று சொல்றோம். இந்த ரெண்டு விஷயமும் வெரி குரூஷுவலான ரெண்டு விஷயங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப இந்த பதிவுகள் கிளியராக எங்கள்கிட்ட இருக்கணும் என்று சொல்லி சொல்லுவார். ஏன் என்றால் இதனூடாகத்தான் ஒரு செயல் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப பாருங்க, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்க்குற நேரத்துல நாங்க எங்களோட ஒவ்வொரு விஷயத்தையுமே அது ஏன், யாருக்கு, எப்படி என்று சொல்ற அந்த கேள்வியை நாங்க கேட்டல், அதுல விடப்படுகின்ற தவறுகளை நாங்க ரெக்டிஃபை பண்ணுதல் என்று சொல்றது தான் சுய விசாரணை என்று சொல்லி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவர்கள் அதை விளங்கப்படுத்துறார். இதுல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்ற இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. உண்மையிலே அந்த விஷயம் அதாவது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த மனதை பயிற்றுவித்தல் என்று சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுற நேரத்தில் அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்லுவார். முதலாவது சொல்ற அவர் அல் முஷாரத்தா. முஷாரத்தா என்று சொன்னா மனசுக்கு நாங்க கண்டிஷன் போடுறது. அப்படி என்ற இன்னொரு வகையில சொல்றேன்டா, நாங்க ஒரு ஒரு ப்ரீ பிளான் ஒன்று போடுறது தான். நாங்க எங்கட மனசு எதை செய்யணும் எதை செய்யப்படாது, இது இது செய்யணும் இது செய்யப்படாது என்று சொல்லி மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க எங்களுக்கு என்று சொல்லி சில கண்டிஷன்ஸை நாங்க போட்டுக்கொள்ளணும். அப்ப அந்த கண்டிஷனோட நாங்க அதை மெயின்டைன் பண்ணணும். அது முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் சொல்லுவார் என்னடா அல் முராகபா. அந்த அந்த ஸ்டெப்ஸை நான் சரியாக செய்தல் என்று சொல்றது தொடர்ந்து கண்காணிக்கப்படணும். அவர் அந்த கண்காணிப்பு என்று சொல்றதும் எப்படி சொல்லுவார்ன்றா, அது அல்லாஹு தாலா என்ன பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்று சொல்ற அந்த உணர்வோடு நாங்க அந்த விஷயங்களை செய்யணும். அப்ப நான் போட்ட கண்டிஷனோடு அப்பதான் நான் இருப்பேன். அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு இல்லாம போற நேரத்துல இந்த கண்டிஷன்ல குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டாவது ஸ்டெப் அல் முராகபா என்று சொல்றது. மூன்றாவது ஸ்டெப் அவர் சொல்றாரு அல் முஜாஹதா. இது எங்களுக்கு நாங்க போடுற கண்டிஷனே சில சமயங்கள்ல எங்களுக்கு செய்வதற்கு சிரமமாக இருக்கும். அப்ப வலிந்து செய்யணும், முயற்சி எடுத்து செய்யணும். அதுதான் முஜாஹதா என்று சொல்றோம். அப்ப நாங்க சும்மா அதை சிம்பிளா கடந்து போறதுக்கு இல்லை, நாங்க அதை மனசை அந்த வலிந்து கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலான்னு சொல்றத வலிந்து செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அது ட்ரெயின் ஆகும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப அது மூன்றாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் அவர் சொல்றார், அதுதான் இந்த எங்களோட முஹாசபாவோடு மிச்சம் நெருங்கி வர விஷயம், முஆகபத்துன் நஃப்ஸ். அங்க உள்ளத்துக்கு நாங்க தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி, இதுல தவறு விட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்று சொல்லி சொல்லுவார். அப்ப இந்த 4 ஸ்டெப்பையும் அவர் சொன்னது உண்மையிலே எதற்காக என்று சொன்னா, எங்களோட மனசை ட்ரெயின் பண்றதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் அதை அவர் சொன்னார். எப்படி உள்ளத்தை பயிற்றுவிக்கிற என்று சொல்றதற்கு. இப்ப அந்த அந்த விஷயத்துல அவர் சொன்ன அந்த முஹாசபாவுல கடைசியாக சேருகின்ற ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தோடு உடன்பட்டு வரக்கூடிய பகுதி தான் இந்த முஆகபா என்று சொல்றது. மனசுக்கு நாங்க தண்டனை கொடுக்கிறோன்னு சொல்றோம். இப்ப நாங்க ஒரு ஒரு தவறு செஞ்சிக்கிறோம், அந்த தவறை நாங்க ரெக்டிஃபை பண்றோம் தான். ஆனால் அதாவது குறைநிறைப்பு நாங்க செய்யறோம். ஏதாவது யாருக்கு அது அநீதிகள் செஞ்சிருந்தா நாங்க அதை குறைநிறைப்பு செய்யறோம், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா கேட்கிறோம். தொழுகையில நாங்க ஒரு தவறு விட்டு இருந்தா அதை சரி செய்யறோம், தௌபா செய்யறோம். ஆனா அதனோட மட்டும் நாங்க நிக்க கூடாது. அதை தாண்டி எங்கட முஹாசபா என்ன நடக்கணும்டா, மறுமையில தண்டனை இருக்கிறது தானே. அது மாதிரியே எங்களுக்கே நாங்க ஒரு தண்டனை கொடுத்து கொள்ளணும்.
இப்ப அவர் உதாரணம் சொல்லுவார் என்னண்டா, உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் வந்து ஒரு தடவை அசர் தொழுகைக்கு சற்று முன்னர் அவர் வந்து அவருடைய தோட்டத்துக்கு போறாரு. தோட்டத்தை ஃபுல்லா பார்க்குறாரு. எல்லாம் பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது. அவருக்கு இப்ப அதை பார்த்துக்கொண்டு அப்படியே சந்தோஷத்தில் அதுல கொஞ்சம் அப்படியே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வாராரு, பள்ளிக்கு அசர் தொழுகைக்கு வாராரு. வந்து பார்த்தா ஜமாத் முடிஞ்சிட்டு, மக்கள் எல்லாரும் தொழுது முடிச்சு போயிட்டாங்க. அப்ப அப்ப இவருக்கு அது பெரிய ஷாக். அப்ப அவர் பார்க்கிறாருண்டா, ஏன் எனக்கு இந்த ஜமாத் மிஸ் ஆனது? இந்த 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 தோட்டம் தான் காரணம். இந்த தோட்டத்திட அந்த அழகுலையும் அதுட அந்த விஷயத்திலே நான் மயங்கிட்டேன். அங்க நான் எனக்கு இந்த தொழுகையை அது மறக்கடிச்சிட்டு உடனே என்ன செஞ்சாருண்டா, அவருடைய அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் அவர் அவருக்கு கொடுத்து கொண்டார். அந்த தோட்டத்தை முழுக்க சதகா செஞ்சு போட்டார். அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி. பாருங்க, அந்த அந்த மனசுக்கு கொடுத்த அவருடைய அந்த பனிஷ்மெண்ட். அதே மாதிரி சஹாபாக்கள் ஒருவர் தமீமுத்தாரி, அவர் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிற. இந்த சம்பவத்தினுடைய ஆதாரபூர்வ தன்மையில சிக்கல்கள் இருக்கிற. இமாம் இப்னு அபி துன்யா அவர் வந்து இதை பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் சொல்லுவார் என்னண்டா, அவர் சொல்ற ஒரு தடவை தமீமுத்தாரிக்கு இரவு தொழுகையில தஹஜ்ஜுத் தொழுவதற்கு முடியாம அவர் தூங்கிட்டார். இப்ப அந்த விஷயத்துக்கு அவருக்கு எப்படி தண்டனை கொடுத்தாரு தெரியுமா? ஒரு வருஷம் முழுக்க தூங்காம இரவுல நின்று வணங்குறேன்னு சொல்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை செஞ்சு வந்தார் அவர், ஒரு வருஷம் முழுக்க. அப்ப இது ஏன் என்று சொன்னா, அந்த மனசு அது அது மன மன அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வந்து பலவீனப்பட்டது. அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது சரி வரும் என்று சொல்றேன். அப்ப அதுட தவறுக்கு வந்து தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அப்பதான் அது திருந்தும் என்று சொல்ற அந்த கருத்தின் அடிப்படையில். அதே மாதிரி அந்த இப்னு அபி துன்யா அவர் சொல்ற இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கிறேன்டா, மாலிக் இப்னு தமீர் என்று சொல்ற ஒருத்தர், அதாவது மாலிக் இப்னு தகீம், மாலிக் இப்னு தகீம் என்று சொல்ற ஒருத்தர், அவர் சொல்ற என்னன்னா, அவருடைய மாமி உறவு சேர்ந்த ஒரு பெண் இவருடைய தந்தை சம்பந்தமாக, இப்ப தஹீம் என்றவர் சம்பந்தமாக அவர்கிட்ட ஒரு தடவை ஒரு சம்பவம் ஒன்று சொல்றார். என்ன அந்த சம்பவம் என்றா, உங்களோட வாப்பவை நான் ஒரு முறை கண்டேன், இரவு நேரத்துல திடீரென்று எழும்பி போய்த்து அவர் தண்ணி குடிக்கணும். அப்ப பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியில போய்த்து கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணிய சுட வைத்து அவர் தண்ணீரை குடிக்கிறார். இது வந்து கடுமையான சூட்டு காலம். அந்த காலத்துல வந்து அவர் அந்த தண்ணீரை சுட வைத்து குடிக்கிறார். அப்ப இவ கேட்டு இருக்கிறா, நீங்க ஏன் வந்து இப்படி செய்றீங்க? இது வித்தியாசமாக இருக்கிறதே. இப்ப இது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் குளிராக நீரை குடிக்கணும்னு தானே விரும்புவாங்க இந்த சூட்டு காலத்துல. நீங்க என்னத்துக்கு அப்படி குடிக்கிறீங்க, சுட வைத்து குடிக்கிறீங்க? அப்ப அவரு சொல்றாரு என்னண்டா, நான் ஒரு தடவை ஒரு பெண்ணை தவறாக பார்த்துட்டேன். என்ற பார்வை அந்த பெண் மீது தவறாக விழுந்தது. ஒரு தவறான எண்ணத்தோட நான் அந்த பெண்ணை பார்த்தேன். இந்த விஷயத்துக்கு எனக்கு ஏண்ட மனசுக்கு நான் கொடுத்து கொள்கின்ற பனிஷ்மெண்ட் தான் அது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பாருங்க என்னென்றால், அந்த ஆக்கள் அது இதுதான் வந்து நாங்க சொல்ற அந்த சுய விசாரணை என்று சொல்றது. அப்ப தன்னுடைய தவற அவர் உணர்ந்து அது 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 அதை ரெக்டிஃபை பண்றது மட்டுமல்ல, அதுக்கு அவர் அந்த பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்கிறார் என்று சொல்றது. அப்பதான் உண்மையிலே அந்த அந்த சுய விசாரணை சம்பூர்ணம் அடைகிறது. இதுல இமாம் கசாலி சொல்லாத இன்னொரு விஷயம், இன்னொரு பக்கம் ஒன்றும் இருக்கிறது. அதாவது அதை நாங்க சொல்லுவோம் வந்து அது ரிவார்ட் கொடுக்கிறது. இன்னைக்கு நவீன உளவியல் வந்து அந்த விஷயத்தை மிச்சம் அதிகமாக பேசியிருக்கிறது நாங்க பார்க்கலாம். நாங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அந்த நல்ல விஷயத்துக்கு எங்கட மனசை நாங்க சந்தோஷப்படுத்துறது நடக்கணுமா இல்லையா? கட்டாயம் நடக்கணும். அதுவும் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் என்று சொல்லுவார். அப்ப அது வந்து அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. அப்ப அதை நாங்க செய்வதும் வந்து உண்மையிலே இதுல கட்டாயம் நடக்கணும். இப்ப உண்மையிலே நாங்க ஏதாவது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்தா அன்றைய நாள்ல நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று அடிக்கணும், அல்லது எங்க சரி ட்ரிப் கொண்டு போவோம்னு சொல்லு, அப்படி அப்படி இயல்பா யோசிக்கிறதானே. அப்போ மனசுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கிறதும்
வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நவீன உளவியல் பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது இமாம் கசாலி அதை குறிப்பாக சொல்லல. ஆனா அதுவும் நடக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நடக்கின்ற நேரத்துல தான் நாங்க சொல்லுவோம் அந்த சுய விசாரணை என்ற கருத்து கம்ப்ளீட் ஆகிறது இமாம் கசாலியினுடைய பார்வையில. அதே மாதிரி இமாம் இப்னுல் கையும் அதை எப்படி வழங்கப்படுத்துறாருன்னு பாருங்க. இமாம் இப்னுல் கையும் கொஞ்சம் அதை வித்தியாசப்படுத்தி அவரு இதை ரெண்டாக பிரிச்சு சொல்லுவார். அவரு சொல்ற என்னன்னா, ஒரு செயல் நடக்கிறதற்கு முந்தியே நாங்க சுய விசாரணை என்று சொல்றத ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லுவார். அப்ப வெறுமனே வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு செய்தலுக்கு பேரு தான் சுய விசாரணை என்று சொல்வது அல்ல. நடப்பதற்கு முந்தியிலிருந்தே நாங்க அந்த விசாரணையை செய்யணும்ன்றது இமாம் இப்னுல் கையிமுடைய பார்வை. அவர் சொல்றாரு எப்படி என்றா, அவர் சொல்ற அது நடக்கிறதுக்கு முந்தி எப்படி நடக்கும் அவர் சொல்ற அதுல அதுல இப்ப முதலாவது ஒரு செயலை நாங்க செய்கின்ற நேரத்துல செய்யறதுக்கு முந்தி முதலாவது யோசிக்கணும் அந்த செயலை செய்யறதுக்கு எங்களுக்கு சக்திக்குதா இல்லையா, எங்களுக்கு இயலுமான ஒன்றா இல்லையா. இயலாது என்று தெரிஞ்சா விட்டுறணும். இயலும் என்று தெரிஞ்சா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கணும். என்னது, அந்த செயலை அந்த செயலை செய்வதுல எனக்கு பயன் இருக்கிற, எனக்கு அது நலனானதா இல்லையா. அந்த செயலை எனக்கு சக்திக்குட்பட்டது தான், ஆனா செய்யறது நலனா இல்லையா. நலன் இல்லைண்டா விட்டுருணும். நலனண்டு கண்டா அடுத்து அதுல இன்னொரு கேள்வி கேட்கணும். என்னது, அந்த செயலை உண்மையிலே நான் அல்லாவுக்காக செய்யறனா அல்லது வேறு ஏதாவது என்ற ஆசைகள் நலன்களுக்காக லாபங்களுக்காக செய்யறனா. ஏண்ட நலன்கள் லாபங்கள் ஆசைகளுக்காக செய்யறேன்னு சொன்னா அதை விட்டுறணும். அல்லாவுக்காக செய்யறேன்னு என்று சொன்னா அதுல இன்னொரு கேள்வி கேட்கணும். என்னது, அந்த செயலை செய்வதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யார் சரிக்கிறாங்களா. உதவி செய்வதற்கு ஒத்தருமே இல்லை என்று சொல்லியிருந்தா அந்த செயல் உடனே செய்யாம போஸ்ட்போன் பண்ணணும். இப்ப அவர் உதாரணம் சொல்லுவார் என்னண்டா, மக்கா காலப்பகுதியில அவ்வளோ அநியாயங்கள் நடந்தும் அவ்வளோ துன்புறுத்தங்கள் நடந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல. ஏன் என்றால் அந்த நேரத்துல அந்த விஷயத்தை செய்வதற்கு போதுமான பலம் இல்லை, அதற்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அப்ப அதை போஸ்ட்போன் பண்ணினார். அதற்குரிய பலம் வந்த நேரத்தில் அதை செஞ்சார். அப்ப அது மாதிரி எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்றா அதை போஸ்ட்போன் பண்ணணும். உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிற என்று சொல்லி இருக்கிற நேரத்துல தான் நாங்க அந்த விஷயத்த செய்யணும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் சொன்னது ஒரு வேலையை செய்யறதுக்கு முந்தி நாங்க செய்வதற்குரிய முஹாசபா என்று சொல்லி அவர் சொன்னார். இப்ப கிட்டத்தட்ட இந்த விஷயம் உண்மையிலே நவீன காலத்துல இந்த முகாமைத்துவ கற்கைகள்ல பேசப்படுகின்ற அந்த பிளானிங் கல்ச்சரோடு தொடர்பான நிறைய நுட்பமான விஷயங்கள் இதுக்குள்ளால பேசப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இது அது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அவர் சொல்றேன்னா, செயல் ஒன்றை செஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அது இமாம் கசாலி சொன்னது மாதிரியே தான் அவர் 3 விஷயங்கள் அதுல சொல்லுவார். ஒன்று கடமைகள், அதுல நாங்க குறைபாடு விட்டு இருக்கிறோமான்னு பார்க்கணும். ரெண்டாவது தடுத்த விஷயங்கள், அதுல நாங்க குறைபாடு விட்டு இருக்கிறோமான்னு பார்க்கணும். மூன்றாவது அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், அதுல அதை உண்மையிலே நாங்க ஏன் செஞ்சோம் என்று சொல்ற ஒரு கேள்வி நாங்க கேட்டு பார்க்கணும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு காட்டுகிறது என்னண்டா, இந்த சுய விசாரணை என்று சொல்றது எங்களுக்கு கட்டாயமான ஒரு விஷயம். அது மறுமை நாள் நடக்கின்ற அந்த வடிவத்திலே நாங்க செய்தல் என்று சொல்றது தான் இங்க நடக்க வேண்டிய முறைமை என்று சொல்றதைத்தான் இந்த இந்த ரெண்டு இமாம்களுடைய, இமாம் கசாலி, இமாம் இப்னுல் கையம் இவர்களுடைய இந்த விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்துறதை நாங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் உண்மையிலே சுய விசாரணை. அப்ப கிட்டத்தட்ட மறுமையில நடக்கின்ற அந்த விசாரணையினுடைய ஒரு சிறிய வடிவத்தை நாங்க எங்கள்ல அப்ளை பண்ணி பார்த்தல் தான் உண்மையிலே முஹாசபத்து நஃப்ஸ், சுய விசாரணை என்று சொல்றது. ரைட். அடுத்து நாங்க முடிக்கிறதுக்கு முந்தி இதோட நோக்கம் என்ன, ஏன் இந்த சுய விசாரணையை நாங்க செய்யணும், இது சம்பந்தமாக அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த உமர் அலி அல்லாஹூன் அவர்களுடைய அந்த கூற்றுல தெளிவாக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. என்னண்டா, இது எங்கட மறுமை விசாரணைய இலகுபடுத்துவதற்கான ஒரு விஷயம். உண்மையிலே அதில் அவர் மிச்சம் தெளிவாக சொன்னார், அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதன், நாளைக்கு நாளைய நாள்ல நடக்க இருக்கின்ற, அதாவது மறுமை நாள்ல நடக்க இருக்கின்ற அந்த விசாரணை உங்களுக்கு அது லேசிப்படுத்தி தரும் என்று சொல்லி.
அப்ப இது உண்மையிலே அந்த பிசிக்கலாக அந்த லேசுபடுத்தல் என்று சொல்றது உண்மையில நடக்குமாண்டா நடக்கும். இப்ப சாதாரணமா உலகத்துல நாங்க ஒரு விஷயத்த சொல்லுவோம் தானே. நாங்க ஒரு விஷயத்த இப்போ ஒரு எக்ஸாமோட நாங்க ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸாமை அது எங்களுக்கு லேஸ் ஆகணுமெண்டா அதற்கான மாடல் எக்ஸாம் நாங்க நிறைய செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்குற நேரத்தை எங்களுக்கு அது இலகுவாக மாறும். அதே மாதிரியான ஒரு தர்க்கம் தான் இது. அப்ப சுய விசாரணைகள் நாங்க அதிகம் அதிகம் செய்ய செய்ய மறுமையை ஃபேஸ் பண்றது என்று சொல்றது எங்களுக்கு சிரமமானது அல்ல என்று சொல்றது. அப்ப பாருங்க என்னடா, அப்ப இங்க சொல்ல பாருங்க என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கையும் சம்பந்த நெருங்கிய சம்பந்தம் உள்ள விஷயம் தான் தமிழ். இங்க நீங்க எடுக்கிற ஒரு 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 ட்ரைனிங் கூட நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். எங்களோட செயல்கள் நன்மையான விஷயங்கள் என்பது மட்டுமல்ல எங்களுக்கு பிரயோசனம் அளிக்க போற. இங்க எடுக்கிற நாங்க இந்த ட்ரைனிங்கள் கூட மறுமையில பிரயோசனம் அளிக்க போகிறது. அப்ப எல்லாமே ஒரே வாழ்க்கை தான். இது வெவ்வேறான வாழ்வு அல்ல. ஒன்றிட தொடர் தான் அடுத்தது என்று சொல்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் அங்க சொல்லப்படுகிறது. அப்ப சஹாபாக்கள் பாருங்க எவ்வளவு அதுல லைவாக இருந்திருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையும் எவ்வளவு லைவாக ஒன்றோடு சம்பந்தப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய அந்த வார்த்தைகள்ல நாங்க பார்க்கலாம். அப்ப அப்படி இலகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். இத இமாம் கசாலியினுடைய ஒரு வார்த்தைகளும் அது அழகா விளங்கப்படுத்துது பாருங்க. அவர் சொன்னாரு, ஹஃபில் இப்படி நாங்க எங்களை சுய விசாரணை செய்து கொண்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? ஹஃபில் கியாமத்தி ஹிசாபுகு. அப்படி செய்யற ஒருத்தனுடைய மறுமை நாள் விசாரணை அவனுக்கு அது இலகுவாகும். வஹபர இந்தஹு சுஆல், என்ன கேள்வி எல்லாம் கேட்கப்படும் என்று சொல்றது அவன் மைண்டுக்கு உடனே வரும். அந்த கேள்விக்குரிய விடை அவன் மைண்டுக்கு உடனே வரும். ஹவர இந்த சுஆலி ஜவாபுகு, அந்த கேள்வி கேட்கப்படுற நேரத்தில் அதனுடைய பதில் உடனே அவன் மைண்டுக்கு வரும். நாங்க எக்ஸாம் எழுதி பார்த்தா எப்படி எக்ஸாம் ஹால்ல வச்சு அந்த பதில் சிம்பிளா வருமோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றார். வஹசுன முன்கலபுகு, அதோட விளைவாக என்ன, அவன் அந்த ரிசல்ட் என்ன, சுருக்கமா நரகமான்னு சொல்ற விளைவு என்ன, அது அழகாக முடியும் என்று சொல்லி சொன்னார். அடுத்து சொன்னார்டா, ஒமன் லம் யுஹாசிப் நஃப்ஸஹு தாமத் ஹசராத், யாரு அவருடைய அந்த அந்த சுய விசாரணையை செய்யலையோ அவனுடைய நஷ்டங்கள் தான் தொடராகவே அதுக்கு பிறகு வரும். அப்ப நாங்க முட்கூட்டியே செய்தல் என்று சொல்றது, இப்படி ஒரு மறுமையில நடக்கிற சிறிய வடிவத்தை அப்படியே செஞ்சு பார்த்தல் என்று சொல்றது எங்களுக்கு மறுமையில எங்களோட விசாரணை இலகுபடுத்தி எங்களோட பயணத்தை இலகுபடுத்துற விஷயமாக, மறுமை பயணத்தை இலகுபடுத்துற விஷயமாக அது அமையும் என்று சொல்றது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் இமாம்கள் சொன்னார்கள் என்னண்டா, இதுல ஆக முக்கியமாக முதலாவது நடக்கிற விஷயம் என்ன, எங்கட தவறுகள் என்ன, நாங்க விட்ட பிழைகள் என்ன, குறைபாடுகள் என்ன என்று சொல்றதை எங்களுக்கு முதலாவது இதை எடுத்து காட்டிடும். அப்பதான் உண்மையிலே நான் என்ன திருத்திக் கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்வாரண்டா, வமன் லம் யத்தலி அல ஐபி நஃப்ஸிஹி லம் யும்கினுஹு இஸாலத்து, ஒருத்தர் யாரு தன்னுடைய குறைகளை அவர் அறிஞ்சு கொள்றதற்கு அவருக்கு முடியலையோ அவருக்கு அதை இல்லாம செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இல்லாம செய்யல. எப்படி அதை அவர் நீக்கிக் கொள்வார்? அப்ப இல்லாம செய்யணும்டா அது என்னன்றதை தெரியணும், இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணும், இருக்கிறது என்பதை விளங்கணும். அப்ப சுய விசாரணையினுடைய ஆக முக்கியமான முதலாவது விளைவு அவர் சொல்ற, அது ஏன் செய்யணும்டா எங்களோட தவறை நாங்க அறிஞ்சு கொள்றதுக்கு, அப்பதான் ரெக்டிஃபை பண்ணி. அது ரெண்டாவது சொன்ன விஷயம். மூன்றாவது சொன்னார்கள் என்னண்டா, இது மரணத்தை சந்திக்கிறதற்கான எங்கட மனநிலைய தயார்படுத்தும். மரணம் என்று சொல்றது நாங்க பயந்து ஓடுகின்ற ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அது நாங்க விரும்பி தேர்வு செய்வதற்கான ஒரு விஷயம். ஏனென்றா அது அல்லாஹ்விடத்துல நாங்க போய் சேருகின்ற பயணம், அல்லாஹ்வை சந்திக்க போகின்ற பயணம். அப்ப அத அப்ப அப்ப அத இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபீக்குல் அலா என்று சொல்லி, உயர்ந்த நண்பன், அந்த நண்பனிடத்துல நாங்க போறோம் என்று சொல்றது. அப்ப அது வெறுப்பதற்கான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அது ஒரு ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு என்று சொல்வது அல்ல. அது எங்களுக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம்.
இந்த மனநிலை எப்ப வரும்? நான் பாவங்கள் மலிந்து நிறைந்து காணப்படுகின்ற ஒருத்தனுக்குத்தான் உண்மையிலே அது பயமான விஷயம். நன்மைகளால தண்ட வாழ்வை நிறைச்ச ஒருத்தனுக்கு அது பயமான விஷயமா, அச்சத்தை ஏற்படுத்துற விஷயமா என்றால் இல்ல, அவனுக்கு சந்தோஷத்தை தருகின்ற விஷயம். அப்ப சுய விசாரணை செய்ய செய்யத்தான் என்ற நன்மைகளோட அளவு என்ன, பாவங்களோட அளவு என்ன என்றதை நான் கண்டுகொள்ளையிலும். ஒவ்வொரு தடவையும் அதை செய்ய செய்ய நான் பாவங்களோட அளவை குறைச்சி குறைச்சி நன்மைகளோட அளவை கூட்டிக் கொள்ள முடியும். அப்போ மரணம் என்பது நான் சந்தோஷமாக எதிர்கொள்கின்ற ஒரு விஷயம் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்ப இது இந்த சுய விசாரணை ஏன் என்று சொல்ற நேரத்துல இமாம்கள் சொன்ன மூன்றாவது நியாயம் அல்லது மூன்றாவது நோக்கம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தைய ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். என்னண்டா, இந்த சுய விசாரணைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி ஒன்று இருக்கிறது. அது என்னண்டா, கூட்டு விசாரணை. நாங்க அல் முஹாசபா அல் ஜமாஇய்யா என்று சொல்லும். அதுக்கு இந்த கூட்டு விசாரணை என்று சொல்றது அது பலர் சேர்ந்து எல்லாரும் தங்களை பத்தி சுய விசாரணை செய்து கொள்ளுதல், நான் என்ன செஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட அந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவற்றை நாங்க சீர் செய்து கொள்கின்ற அந்த வடிவத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சந்தித்தால் அவர் எப்பவும் கேட்பார், உங்களை யார் இன்றைக்கு சதக்கா செய்த, உங்களை யார் இன்றைக்கு ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்த, உங்களை யார் இன்றைக்கு இந்த இந்த தொழுகைகளை நிறைவேற்றின, உங்களை யார் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்ச என்று சொல்லி நட்காரியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்பார். அப்ப அதுல ஹதீஸ்ல எப்படி வருகிறதுண்டா, அந்த எல்லாவற்றுக்கும் அனையா ரசூலுல்லாஹ் அனையா ரசூலுல்லாஹ் யார் பதில் சொல்லுவார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பதில் சொல்லுவார்கள். அப்ப இந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் செஞ்சாரு? அது ஒரு சுய விசாரணை. சுய விசாரணையில ஒரு கூட்டு விசாரணை. பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் அடுத்தவர்களை அந்த விசாரித்துக் கொள்கின்ற அந்த விஷயம். அப்படி நடக்கின்ற நேரத்துல அது சுய விசாரணைக்கு ஒரு தூண்டுதலாக அமையும், ஒரு உந்து சக்தியாக அமையும். அப்ப இந்த கூட்டு விசாரணை எங்களுக்கு எப்பவுமே சுய விசாரணைய பலப்படுத்துகின்ற ஒரு விஷயமாகவும் அதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் அமையும். அந்த வகையில நாங்க இந்த கூட்டு விசாரணையை நாங்க செய்து கொள்கின்ற நேரத்துல சுய விசாரணை எங்களுக்கு இலகுவாக மாறும். அந்த வகையில இந்த அமல் இதுவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அமல், முக்கியமான ஒரு செயற்பாடு. இந்த அமல் எங்கட வாழ்க்கையில தொடர்ந்தும் நடைபெறுகின்ற ஒரு விஷயம் உண்டாக மாறும். அதை நாங்க சுய விசாரணை ஒரு பழக்கமாக மாத்திக்கொள்ளணுமாக இருந்தா இந்த கூட்டு விசாரணை என்று சொல்றது எங்களிடத்துல கட்டாயம் இருக்கணும். நாங்க கூட்டாக சேர்ந்து தான் எங்கட எல்லா விஷயங்களையும் நாங்க செய்யறோம். அப்படி இருக்கிற நேரத்துல நாங்க எங்களுக்கு மத்தியில நாங்க சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல, நாங்க ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த கூட்டு விசாரணையை உண்மையிலே நாங்க செஞ்சு கொள்ளணும். அப்படி செய்கின்ற நேரத்துல ஒவ்வொருத்தரும் தன்னை சுயமாக விசாரணை செஞ்சு கொள்றதுக்குரிய பழக்கத்தை நோக்கியும் அந்த உந்துதல் நோக்கியும் அவர்கள் போவார்கள். அல்லாஹு தாலா எங்கள் எல்லாரையுமே அந்த சுய விசாரணை என்ற அந்த செயற்பாட்டை சரியாக செய்து எங்களுடைய மறுமை வாழ்வை சீராக்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஆஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் மறுமை நோக்கிய பயணத்தினுடைய முதலாவது எட்டாக நாங்கள் இங்கு மேற்கொள்கின்ற அந்த சுய விசாரணை அமையப்பெற வேண்டும் என்கின்ற அந்த விடயம் எங்களுள்ளோருடைய அவதானத்துக்கும் இங்கு கொண்டு வரப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இங்கு பேசிய விடயங்களை நாம் சரியாக உள்வாங்கி அதனை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்வதற்கும் ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக நாம் இத்தகைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்பதனையும் ஞாபகமூட்டிக் கொண்டு வலிமை போன்று இந்த அமர்வை மிகச்சிறப்பாக நடாத்தி தந்த மதிப்புக்குரிய உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அவருடைய அறிவிலும் ஆரோக்கியத்தும் மென்மேலும் பரக்கத்து செய்ய வேண்டும். அதே போன்று இந்த வகுப்பு தொடரினுடைய இறுதி வகுப்பு, நிறைவு வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது. எனவே சகோதரர்கள் அந்த வகுப்பிலும்
நீங்களும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் சலாம் கூறி இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.